கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாநகரி செல்வகுமார். வணக்கம். உங்களுக்குலாம் தெரியும், இந்த தேர்தல் முடிந்து விட்டது. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த நேரத்தில் சில கருத்துக்கள் பரவிக்கிறதுக்கு இனிமே கொடுக்கப்பட்ட பட்டியலின கட்சிகள்லாம் பல்வேறு கட்சிகள் திமுக உள்ளிட்ட மிகப்பெரிய கட்சியோட சேர்ந்து இனிமேல் பயணிக்கக்கூடாது. இரண்டு கட்சிகளுமே இந்த சமூகத்தோட சில விசிகாவை தவிர்த்து பல்வேறு கட்சிகள் ஒடுக்க தான் பார்க்குறாங்கன்னு ஒரு கருத்து வருது. அதே மாதிரி இவங்க அம்பேத்கருடைய பாதையில தவறுனாலதான் அந்த கட்சி இவங்களை சரியா மதிக்கலையோன்ற மாதிரி எனக்கு கருத்து வருது. எப்படி பாக்குறீங்க சார்? பட்டியலின அதாவது பட்டியலின சாதிகள் 76 சாதிகள் இருக்கு. அதுல குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்க 3 சாதிகளை நம்ம பார்த்தீங்கன்னாக்க முன்னோடியாக அங்கே இயங்கிக்கிட்டு இருக்காங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் இப்போ தற்சமய பட்டியலில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதிராவிடர், அதாவது பறையர், அருந்ததியர். இதுல பார்த்தீங்கன்னாக்க அதிக மக்கள் தொகை கொண்டவங்க ஆதிராவிடர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அதை மறுப்பதற்கு இல்லை. அவங்க கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் இருக்காங்க. மேற்கு மாவட்டங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அருந்ததியர் இருக்காங்க. தென் மாவட்டங்கள் பூராமே தேவேந்திர வேளாளர்கள் அடர்த்தியாக இருக்காங்க. இந்த சமூகம் பட்டியலில் இருந்தால் கூட பிரச்சனைகளின் அடிப்படையில் இந்த சமூகத்தை பார்த்தீங்கன்னாக்கா அணுகிறத விட்டுட்டு அவங்க அதாவது அவங்க சமூக பொருளாதார முன்னேற்றம், கல்வி, வேலைவாய்ப்பு இது சார்ந்து இந்த பட்டியலின சாதி தலைவர் யாருமே இயங்காத மிக முக்கிய காரணம். விஷயம் என்னன்னாக்க இவங்க ஒரு பிரச்சனைன்ற போதுதான் அந்த ஒரு சமூகத்தை நோக்கி விடுறாங்க. அந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க, போராடுறாங்க. அந்த போராட்டம் கடைசி எல்லை வரைக்கும் போனதே கிடையாது. நீங்க எந்த ஒரு போராட்டத்தையுமே அதுல வலுவிழந்துருவாங்க. ஏதாவது ஒரு வகையில பார்த்தீங்கன்னாக்க அவங்க சமரசம் ஆயிடுவாங்க. இது இப்படியே போக 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 பார்த்தீங்கன்னாக்க அந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்க அந்த சாதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு இயக்கங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு புற்றிசல் மாதிரி பார்த்தீங்கன்னா பெருகிருச்சு. காளான்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா பெருகிருச்சு. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த சாதி அரசியலை இது யார் ஊக்குவிச்சானாக்க இது அம்மையார் ஜெயலலிதா தான். அவங்க அதுக்கப்புறம் அந்த அட்ராசிட்டி அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இதில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மறைந்த கருணாநிதி அவர்களுக்கு பெரும் பங்கு. அவங்க இந்த உணர்ச்சிகளை அந்த உணர்ச்சி விஷயம் அந்த அடையாளம் சாதி அடையாளம் உள்ள தலைவர்களை ஒரு கூட்டணியாக சேர்த்து பண்ணும்போது மாறி மாறி பண்ண போகும்போது இதை பார்த்துட்டு உருவான சாதி இயக்கங்கள் அதிகம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த சாதி அடையாளம் வச்சு அவங்கள முன்னேறித்துட்டாங்க. சமூகத்தை முன்னிறுத்தி சமூகமா மாறி பண்றதுக்கு உண்டான விட்டுட்டு இந்த சாதியை முன்னிறுத்தி அவங்கள அடையாளப்படுத்திக்கிட்டதோட விளைவுதான் இன்னைக்கு அனைவரும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது காலம் மாறிக்கிட்டே இருக்கு. தேர்தலுக்கு தேர்தல் நடைமுறை மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தேர்தல் அதாவது தரவுகளின் அடிப்படையிலையும் வாக்காளர் நடத்தைகளின் அடிப்படையில தேர்தலாக மாறிடுச்சு. அப்படின்ற போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சினாக உங்களுக்கு எவ்வளோ செல்வாக்கு, இந்த மக்கள் பின்னாடியில் இருக்காங்களா, அந்த மக்களுக்கு நான் தேவைகள் இருக்கான்றத அந்த ஒரு தரவுகளுக்கு இப்போ இன்னைக்கு சாட் ஜிபிடி அது என்னென்னமோ வந்துருச்சும் போது தரவுகள் தேடி எடுக்க முடியாதா? இந்த அடிப்படையில் தான் இவங்களுக்கு இந்த தேர்தலில் இவங்க அனைவரும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்கன்றது என்னோட பார்வை. மாறாக இந்த தேர்தல் அறிக்கையை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதாவது 2 பெருங்கட்சிகளோட தேர்தல் அறிக்கை, 4 அறிக்கை, அது 80 அறிக்கை, அதை நம்ம தெளிவாக குறிப்பிடுவோம். எந்த ஒரு சமூக இயக்கமாவது இந்த சாதியை சொல்லி கட்சி பிழைப்பு நடத்துகிற கட்சிகளுக்கு தலைவர்களாக இதை பற்றி பேசியிருக்காங்களா? குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கூட பேசினதே கிடையாது. இன்னைக்கு அநேகமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்திரிகையில் ஆதி திராவிட நலத்துறை என்று இருக்கிறதே அவத்தம். இங்கே இப்போ அருந்ததியர் இருக்காங்க, தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க, இப்போ ஆதி திராவிட தாண்டி மிச்ச சமூகங்கள் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு சாதியின் பேரால ஒரு துறை நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தியுமே அருந்ததியரும் பேசல. அதாவது தேவேந்திர குல வேளாளர் மட்டும் அந்த கருத்தை மையப்படுத்தி அது போறது இல்லை. அதை பத்தி பேசவே இல்லை. இப்போ அது ஒரு சாதி சார்ந்தே இருக்கு. இப்ப அது அப்படி இருந்தா கூட அதை மாத்தணும், அது பட்டியலினத்துறை மாத்தணும். அது ஒரு அடிப்படையானது இல்லையா? மாத்தல. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இத்தனை தலைவர்களும் இத்தனை இயக்கங்களும் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய இப்போ மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிக சாதிய கட்டமைப்பு, சாதிய பிரச்சனைகள், சாதிய கட்டமைப்புகள் இன்னும் வலுவாக இருக்கும்போது அங்கே சமூக பொருளாதார மாற்றம் நோக்கி இப்போ அருந்ததியர்களை பற்றி பேசினோமாக்க அவங்களுக்கு உண்டான சேவைகள் என்ன, அவங்களுக்கு உண்டான தேவைகள் என்ன, நலத்திட்டங்கள் என்ன, அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கல்வி ரீதியான திட்டங்கள் என்னன்றதை பற்றி இந்த தலைவர்கள் பூராமே அவங்க கிராமம் தோறும் கொண்டு போய் இந்த விஷயத்தை அவங்க பண்ணியிருந்தாங்களாக மக்களோட மக்களா தொடர்பு இருப்பாங்க. அதாவது பிற சாதி துவேஷமோ, பிற சாதி வெறுப்போ, பிற சாதியோட சண்டை போடுறதோ, சாதிய முன்னேற்றமோ, சாதிய பற்று கிடையாது. மாறாக பிற சாதிக்கு நிகராக நம்ம சாதியும் உருவாக்கணும், நம்ம இளைஞர்கள் வரணும்,
அப்படின்ற எண்ணத்தை இவங்க விதைக்கல. விதைச்சி போயிருந்தா மக்களோட மக்களாக இருந்திருப்பாங்க. மக்களோட மக்களாக இருந்தாக்க மக்கள் இவங்களுக்கு செல்வாக்கு, இவங்க மக்கள் செல்வாக்கு மிகுந்தவராக இருப்பாங்க. இது தரவுகளாக போயிருக்கு, அவங்களை அங்கீகரிச்சிருப்பாங்க. இல்ல ஏற்கனவே இருக்கும் மக்கள் செல்வாக்கு கடந்த காலங்களா கூட்டத்தெல்லாம் கூட்டியிருக்காங்க, பெரிய பெரிய மாநாடுகள்லாம் அதாவது அந்த அதான் சொல்றேன்ல, நான் ஆரம்பத்துல சொல்றேன், கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கா மாறாது. யாருனாலும் இன்னைக்கு கூட்டம் கூடலாம். இன்னைக்கு நான் கூட கூட்டம் போடலாம், நீங்க கூட்டம் கூட்டலாம். அதற்கு சரியான கான்ட்ராக்டர் இருக்காங்க. இடம் கொடுக்கறதுக்கு வாடகைக்கு இடத்த கொடுத்துட்டு ஒரு 5 ஏக்கருக்கு இடத்த கொடுத்தோமாக்க ஒரு ஏக்கருக்கு 5000 20,000 பேர், 20,000 பேருக்கு உண்டான காசு மொத்தமாக கொடுத்துட்டோமாக்க ஆள் கூட்ட கூடிடலாம். நீங்கள் இப்போ ஆள் போனால் போதும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவீனமாக போயிடுச்சு. இதெல்லாம் வந்து உளவுத்துறை இருக்குது, எல்லாமே இருக்குது. இவனுக்கு யார், இவன் பின்னணி என்ன, இப்போ எத்தனை பேர் வர்றேன், இவன் கூட்டிட்டு வரேன்ற எல்லாமே புள்ளி ஒரு கணக்கோடு எடுத்துருவாங்க. நான் திரும்பவும் சொல்றது கேட்டுக்கோங்க. இன்னைக்கு எல்லா சமூகத்து, அதாவது இன்னைக்கு தேவேந்திர வேளாளர்களுக்கும் இதே நிலை தான். இன்னைக்கு 1000 கட்சி இயக்கங்கள் இருந்துக்கிட்டு ரெண்டு கட்சி இருந்தால் கூட ஒரு சமூகமாக போய் சமூகமாக ஒருங்கிணையாம, சமூகத்துக்கு தேவையை உணராம, சமூக வலதளத்தை நம்பி மக்கள் என்ன நினைக்கணும்னு தெரியாம போனதோட விளைவுதான் இன்னைக்கு அவங்களும் இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. எங்க இந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாடத்தை கொண்டு கற்றுக்கிட்டு இருக்கு. இன்னும் கூட இந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரிதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு இதுல வந்து இந்த பட்டியலுக்குள்ள வந்து எப்பயுமே ஒரு பெரும் நன்மை வகிக்கிறது அரசியலாக அவங்க வந்து எல்லாத்தையும் அடக்குமுறையை நடத்திக்கிட்டு ஆதிரார் சமூகம்ன்றது நம்ம மறுப்பதுக்கு இல்லை. விடுதலை கட்சி மட்டும்தான் 8, அது மட்டும்தான் பட்டியல் சமூகமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இப்போ அவருமே அந்த விஷயத்தை பேசியிருக்காங்களா? பேசல. தமிழ் தேசிய, அதாவது சுயசாதி முன்னேற்றம்ன்றது, அதாவதுங்க சுயசாதி பற்று இருக்கணும். பேரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் அம்பேத்கரை பின்பற்றுறோம், அம்பேத்கர் வழியில் வர்றோம்னு சொல்றதை விட்டுட்டு மக்களை வந்து இளைஞர்களை சரியான முறையில் நம்ம இவங்க வழி நடத்தவும், அவங்கள என்ன சொல்றது, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கப்படுத்தவும் மறந்துட்டாங்க. வழி நடத்தவும் தெரியல, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்க பயிற்றுவிக்கவும் இல்லை. அதுக்குண்டான விஷயங்களை பயிற்றுவிக்கவே இல்லை. அம்பேத்கரை போட்டோ பையில வச்சுக்கிட்டதாகவோ, அம்பேத்கர் சிலையை வச்சுக்கிறதுனாலயோ வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சாக முடியாது. அம்பேத்கர் என்ன சொன்னாரு, என்ன படிச்சிருக்காரு, அவர் எந்த அடக்குமுறையில பேசி வந்தாரு, நம்ம அதை தாண்டி அவராக முடியாது, அம்பேத்கர் ஆக முடியாது. அவர் பாதையை நோக்கினாலும் பயணிக்கலாம்ன்ற சூழல்ல போகும்போது இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வெறுப்புணர்வே இருக்காதுங்க. இங்க எல்லாமே தேவையை கருதுதான் எல்லாமே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நிலையில வந்து இந்த கட்சிகள் வந்து ஒதுக்கி இருக்கோம். ஏற்கனவே நாங்கள் பட்டியலில் இருக்கிறவங்க கொடுக்குறோம்ல, எதுக்கு இன்னொரு பட்டியல் சாதி சேர்ந்தவனை வந்து நாங்கள் ஊக்குவிக்கணும் என்ன அவனுக்கு வராதா? அவனை முட்டாளா? அவன் பணம் கொடுத்து அவன் செலவழிச்சு உங்களை எம்எல்ஏக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துருச்சு? அவன் கட்சிக்கார ஒருத்தனை வந்து ஒரு அடிமைத்தானே உருவாக்குவான். இதை திரும்பவும் நிலைக்கு கொண்டு வந்தது காரணம் யாருன்னா இந்த பட்டியல் சேர்ந்த கட்சிகளும் இயக்கங்கள். நான் சொல்றேன், அந்த தனித்தொகுதின்றதே அம்பேத்கர் அவரால் வாங்கி கொடுக்கப்பட்ட ஒரு தனித்தொகுதி. அதுல போராடக்கூடிய மக்களுக்காக பணியாற்றக்கூடிய தலைவருக்கே அந்த உரிமைன்ற கிடைக்கலையே. அதாவது நீங்க இப்ப திரும்ப சொல்றீங்கள, நீங்க கேட்கிற கேள்வி வந்து பாத்தீங்கன்னாக்க அதற்குண்டான வேலையை யாருமே பார்க்கலன்றேன். யாருமே உரிமைன்றது என்னன்றது, ஒரு இன்னொரு சாதியை வந்து சாதி துவச்சையோட போராடுறதா? அந்த ஒரு பகுதியில் இருக்குனாக்க அந்த சாதி அடக்குமுறை எப்படி ஒழியும்னாக்க சமூக பொருளாதார மாற்றம் மட்டும்தான். நீங்க யாரோடையும் போராட வேணாம், நீங்க உங்க வேலையை பாருங்க. அந்த வேலை யார் பார்த்திருக்கா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மத்திய அரசு மாநில அரசு திட்டங்கள் அநேக திட்டங்கள் இருக்கும்போது அந்த திட்டங்களை யார் கொண்டு போய் சேர்த்திருக்கா? எப்ப பாரு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி சார்ந்து இருந்துகிட்டு அந்த கட்சிக்கு எதிராக பேசிக்கிட்டே இருந்தா இந்த மக்கள் வந்து வளர்ச்சி அடைந்துருவாங்களா? வளர்ச்சின்றது எப்படிங்க வரும்? நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இல்ல அதாவது இது ஒரு ஆற்றாமையா தெரியல உங்களுக்கு? இங்க எல்லாருமே மனிதர் தாங்க. வாழும் சூழல் மட்டும்தான் மனிதனை வகைப்படுத்துது. இதை எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னாக்க அவன் சார்ந்த சமூகத்தை சொல்லியிருக்கான். இன்னைக்கு ஒரு பல்லனோ பறையனோ சக்கிலையும் யார்கிட்ட போய் சொல்லியிருக்கான்? நீ மனிதன் தான், வா முன்னேறு, வா படிச்சானாக்க இந்த தொழில் இருக்கு, இத்தனை திட்டங்கள் இருக்கு, நீ ஒரு தொழில் முறை உருவாக்க, அதை நோக்கி போராடு, எங்களுக்கு வாய்ப்பு கொடுன்னு கேளு. இன்னைக்கு பட்டியலில் அதாவது இந்த ஆதிராம் துறையில் இருக்கக்கூடிய தூழல்களை எவனா பேசுறானா? இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் பூராமே இந்த சாதி சார்ந்திருந்தா கூட அவன் எவ்வளவு ஒரு சர்வாதிகாரி மாதிரி இருந்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய திட்டங்களை பூரா, இங்க இருக்கக்கூடிய பணங்களை பூரா பேரொரு திட்டங்களுக்கு மடைமாற்றான். அங்க அதுக்கு உண்டான அமைச்சரும் இந்த சாதிக்காரன் இருந்தா கூட அது சம்பந்தமான கேள்விகளோ எதுவுமே பேசுறதே கிடையாது. இன்னைக்கு 100 கோடி போட்டா கூட அதாவது கல்வி மற்ற விஷயங்களுக்கு, ஹாஸ்டல் மற்ற விஷயங்களுக்கு கொடுத்தா கூட அது வந்து பயனற்று போய் கிடக்கு. அதுக்கு தேவையான விஷயம் என்ன? அதை உணர்ந்துறானா? அதை நோக்கி எதுவும் கருத்தரங்க நடத்துறானா? இன்னைக்கு மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னாக்க அதாவது தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் மூலமாக அதாவது தாழ்த்தப்பட்டோர் நிதி மேம்பாட்டு கழகம், தேசிய துப்புரவு பணியாளர் நிதி மேம்பாட்டு கழகம் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன இருக்கு? இந்த திட்டங்களோட இது இருக்கு. இந்த சாதியில பிறந்த மக்கள் பிரதிநிதியா போறான் பாருங்க, அடிமைகள், அவன் தான் இந்த சாதியை உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். இதை யாருக்கு வெளியே கொண்டு வரணும்?
யார் வெளியே கொண்டு வரணும்? நீங்களும் நானும் கிடையாது. சாதி சார்ந்து இயக்கம் நடத்துறான் பாருங்க, இந்த சாதி சார்ந்து கட்சி நடத்துறான் பாருங்க, அவன் அதை பேசுறதை விட்டுவிட்டு நீ ஒருத்தர் அவனைத்தானா தூண்டி விட்டுக்கிட்டு பிரசாதிக்கு எதிராக தூண்டி விடுறது நீ என்னடான்றது ஒரு தூண்டு. அதாவது எதை நோக்கி எதை தூண்டு, எதை தூண்டுகோலா இருக்கணும்? அறிவை தூண்டணும், ஆற்றலை தூண்டணும். நீ அவனை ஆளாக்கிற முனைப்பை விட்டுக்கிட்டு இன்னொரு சாதிக்காரனுக்கு எதிரான தூண்டல், நீ இப்படி, நீ காதலி, நீ கையப்பிடி, நீ கலப்பு திருமணம் பண்ணுன்னு சொல்றதுல நடப்பே கிடையாதுங்க. இயல்பு பாத்தீங்கன்னா எது யதார்த்தத்தை மீறி சிந்திக்கிட்டு அப்ப இவன் இன்ன வரைக்கும் இந்த சமூகத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? அப்ப நீங்க எல்லா தலைவரும் ஏமாத்துறாங்கன்ற. ஆமா, இங்க பிரச்சனை 1000 இருக்கு. அதனாலதான் மக்கள் பின்னாடி போகல, விரட்டி விட்டாங்க இன்னைக்கு. அதான் உண்மை. இங்க அதாவதுங்க, அதாவது இலவு வீட்டுல போய் பாத்தீங்கன்னா அரசியல் பண்ணவே கூடாதுங்க. அவன் இலவு நடக்க விடாம செய்யறதான் சரியா இருக்கும். அங்க பிரச்சனை வர விடாம செய்யணும்ல. அதுதானே அதாவது வருமுன் காப்பதானே சரியான வழி. அப்ப ஒரு பிரச்சனையின் மையப்பா வச்சே போய் பண்றது பாத்தீங்கன்னாக்கா அது சமூக பணி கிடையாது. ஒரு கிராமம் இருக்கா, அங்க நலிவடைந்தவங்க இருக்கானாக்கா அவனுக்கு என்ன பாதுகாப்பு தேவை, சட்ட பாதுகாப்பு என்ன, சமூக பாதுகாப்பு என்ன, பொருளாதார முன்னேற்றம் என்ன, பொருளாதார திட்டங்கள் என்ன, அங்க இருந்து என்ன இருக்கும்போது நீங்க இந்த வேலையை நீங்க பாருங்க. பிரசாதிக்காரன் தொந்தரவு பண்ண போறது இல்ல. நீங்க இன்னொரு மாறா நீ முன்னேறி போகும்போது உன்னை பின்பற்றி வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுரும். நீ உனக்கு ஒரு திட்டமா அங்க ஒரு ஒரு நலிவடைந்த ஒரு பின்னடைந்த ஒரு பகுதியில போய் நீங்க உங்க சாதி சார்ந்து உங்க திட்டங்கள் வாயிலாக அங்க ஒரு தொழிற்சாலையோ ஒரு தொழில் வாய்ப்போ உருவாகும் போது அந்த பகுதிகளுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களும் வருவாங்க. அது இயற்கை, மறுக்கவே முடியாது. தேவைன்னு வரும்போது தேடி வந்துருவாங்க. இது சார்ந்து எத்தனை பேர் என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க அன்னைக்கு? அதாவது இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த சாதியை அடையாளப்படுத்தி சீட்டு வாங்க வேண்டியது, ஜெயிக்க வேண்டியது, ஏதாவது பிரச்சனைனா போய் போராட வேண்டியது, அதுக்கப்புறம் அதை விட்டுற வேண்டியது, அடுத்து எவனாவது எங்கேயாவது சேவாம அதை எடுத்துட்டு போராட வேண்டியது, இதே பண்ணிக்கிட்டு இருந்தா அவன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஆளுங்கட்சி அரசியல் கட்சிகளை உனக்கு ஏன் இவ்வளவு நான் காசும் கொடுத்து, அதாவது ஒரு தொகுதிக்கு காசும் கொடுத்து தொகுதி செலவையும் எடுத்து உனைய நாடாயாம எம்எல்ஏ ஆக போறேன், என் கட்சியிலே ஒருத்தனை எம்எல்ஏ ஆக்கி அவனும் பல்லேந்து மாதிரி ஜக்லியா தானே இருக்க போறேன். அவன் அந்த ஒரு அடிமை உருவாக்கி போறேன், அந்த அடிமை அவனுக்கு அடிமையா இருக்க போறேன். இவன் எப்படி அம்பேத்கர் சார் இருப்பான் சொல்லுங்க? இவன் எப்படி அம்பேத்கர் சார் இருப்பான்? அதனாலதான் இங்க புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க? ஏங்க அம்பேத்கர் பாத்தீங்கன்னாக்க ஃபார்ச்சுனர்லயும் பிஎம்டபிள்யூ போச்சுன்னாரு, எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்களா நீங்க? எதுக்காக போகணும்? எப்படி நானும் மாறி நீயும் மாறணும். நான் மட்டும் மாறி என்ன பிரயோஜனம்? நான் போட்ட இந்த உடை நீயும் போடணும்னு விரும்புறதால சரியா இருக்கும். அப்ப சும்மா போய் கொள்ளையடிக்கிறதா, இன்னொரு சாதிக்காரனோட சண்டை போடுறதா, பிசிஆர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா? கிடையவே கிடையாது. உழைக்கணும், படிக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க பணம் இருந்தா அதிகாரம் வரும், அதிகாரம் இருந்தா பணம் வரும், கல்வி இருந்தா ரெண்டும் வரும். சரியான கல்வி நம்ம மக்களுக்கு கிடைக்குதா? இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க மத்திய அரசுல பாத்தீங்கன்னா அதையும் சொல்ல சிரஷ்டான ஒரு அருமையான திட்டம் இருக்கு. அந்த திட்டம் மற்ற விஷயங்களை நோக்கி நல்லா பேசியிருக்கோமா? அதை பத்தி இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கோமா? எல்லா திட்டங்களும் பாத்தீங்கன்னா பேரளவுக்கு ஒரு ஏதாவது இந்த மக்களோட வாக்கு வங்கிக்காகனாலும் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு மத்திய மாநில அரசு தள்ளப்பட்டிருக்க போது அவங்க செய்யும் போது அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது அரசியலோட வேலை. அங்க இருக்க அதிகாரி பூரா இங்கனாவே இருந்தா கூட அவன் செய்யலாம் கூட. இதை வெளிக்கொணர்வதும் இதை விளம்பரப்படுத்துற பங்கும் யாருக்கு இருக்கு? இந்த சாதி சார்ந்து செயல்படுறான் பாருங்க, இந்த கட்சிகளுக்கு எங்களுக்கு இருக்கு. இவன் என்ன வேலை செஞ்சிருக்கான்? இதுதான் என்னோட கேள்வி. சொல்லுங்க. அப்ப எதுவுமே பண்ணாதனாலே புறக்கணிப்பு. அப்ப உங்கள் செல்வாக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல. நீ காட்டு. ஏங்க இன்னைக்கு போய் ஒரு 10 பேர்கிட்ட போய் பணத்தை வசூல் பண்ணிட்டு ஒரு 10 லட்சம் செலவழிச்சு ஒரு மாநாடு ஓட்டு போனா அது ஓட்டா மாறிடுமா? நீ யார்கிட்ட காசு வாங்கின தரவு கூட வச்சிருக்க மாட்டானா? உளவுத்துறை சும்மாவா இருக்கு? இன்னைக்கு அதுதாங்க சொல்லி நவீன அரசியலா போச்சு, கார்பரேட் அரசியலா போச்சு. நான் திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கேன். தரவுகள் நடைபெற போச்சு, வாக்காளர் நடத்தையே போயிடுச்சு. உங்களுக்கு அதே சொல்லல, ஒரு வாக்குச்சாவடியில் எத்தனை பேர் இருக்கேன், எத்தனை யார் யார் என்னென்ன ஓட்டு போறான்றது தெளிவா வந்துருது, தரவுகள் வந்துருது. இன்னைக்கு அந்த தரவுகள் அடிப்படையில பாத்தீங்கன்னா 10 பேர் காசை கொடுத்து வேலையை போற போது அதே வேலையை போது வாக்க வாங்கிட்டு போயிடுறான். அன்னைக்கு அவன் எப்படி நீங்க உனக்கு செய்வான்? நீங்க வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த தேர்தல்ல திமுகவோட அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை பற்றி எந்த ஒரு பட்டியலின சமூக தலைவரும் கட்சிக்காரரோ இயக்கத்தை தேர்ந்தவனோ எவனாவது கருத்து சொல்லியிருக்கானா? சொல்லுங்க. அந்த இது பூரா அது என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் மிகப்பெரிய ஆதங்கமா இருக்கு. ஓகே, நன்றி. நன்றிங்க.